படிப்பு தடை தடுமாற்றம், ஒரு காலேஜ் மாறி படிக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் மகம் 1ஆம் பாதத்துக்கு இருக்கும். 9ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அப்ப 9ஆம் பாவகம் என்னதுங்க? தாய் வழி சொத்து, பல வருமானம், தந்தை வழியோட பிரச்சனை, தாய் கிட்ட பிணக்கு, இதெல்லாம் தந்தைக்கான பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும் அப்படிங்கிறது இந்த முதல் தந்தையினால பிரச்சனை, தந்தைக்கு வம்பு வழக்கு வர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிது. சும்மா நம்ம ஒரு பொதுவா சொல்றதுதான். ஆனா வழிபாட்டு தெய்வங்கள் அப்படிங்கும் போது எழுதிக்கிங்க. சித்திரை மாதம் தான் போகணும். சித்திரை மாதம் நட்சத்திர இதுன்னு எழுதியிருக்கேன், இப்படி படிச்சு பாரு. மகம். அப்ப மகம் அப்படிங்கிறது எப்படிங்க? யமகண்ட நேரத்துல மக நட்சத்திர அன்னைக்கு சித்திரை மாதம் விருத்தாச்சலம் விருத்தபுரீஸ்வரர் விருத்தபுரீஸ்வரர் முதல் பாதம் வணங்கக்கூடிய கோயில். கர்மா கோயில் சொல்லிட்டு இருக்கேன், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சொல்லிட்டு இருக்கோம். இந்த மகம் பூரம் விடுபட்டனால இன்னைக்கு அதை சொல்லிட்டு அஸ்த நட்சத்திரத்துக்கு போகலாம். உத்தரம் சொல்லியாச்சா? உத்தரம் சொல்லியாச்சாமா? இல்ல மேடம். அப்ப உத்தரம் இன்னைக்கு சொல்லிடலாம். ஓகே. அப்ப எதுக்கு இது மாதிரி நம்ம அந்த நேரத்தை சொல்றோம், இந்த மாசத்தை எடுக்கிறோம் அப்படின்னா, சூரியனும் சந்திரனும் இருக்கணும் அந்த இதுல. அப்பதான் அந்த அப்ப சந்திரன் என்னதுங்க? அந்த நட்சத்திரம். அப்ப அந்த மாசத்துல இப்ப என்ன மாசம் ஓடிட்டு இருக்கு? கர்க்கடக மாசம். கடகத்துல சூரியன் பிரவேசிச்சிருக்கார் அப்படின்னு நம்ம பேசுறோம் மாத பலன் பேசும்போது. சோ இதெல்லாம் நீங்க கவனத்துல எடுத்துக்கணும். அப்ப 1ஆம் பாதம் சித்திரை மாதம் விருத்தாச்சல விருத்தியபுரீஸ்வரர் கோயில போயிட்டு அங்க என்ன ஆகம விதிப்படி விஷயங்கள் நடக்குமோ அதெல்லாம் தெரிஞ்சு அறிஞ்சு வச்சுக்கிட்டு நைட்டே போய் தங்கிக்கணும். ஒரு 2 கால பூஜையாவது பார்த்துட்டு வந்தா நம்மளுடைய கர்ம வினை கர்மாக்கள் குறையும். எழுதியாச்சா? அடுத்தது மகம் 2ஆம் பாதம். நீங்க வராதவங்க கூட எழுதி வச்சுக்குங்க. ஜஸ்ட் உங்க அல்லது ஃப்ரெண்ட்ஷிப்போ இருந்தா இப்படி இந்த கோயில நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம், தவறே கிடையாது. எப்பயுமே புதன் ஆதிக்கம் தான், பேனா பென்சில். அப்ப அதை உட்காந்து கதை கட்டுரை இதெல்லாம் எழுதுறது புதன் தான். இப்ப ஜோதிஷம் புதன். நம்ம எழுததான் ஆயுள் விருத்தியமாகும், நல்ல ஞாபக சக்தி வரும். நமக்கு யோகா பயிற்சி மாதிரி இந்த சின்முத்திரைலாம் சொல்ற மாதிரி அந்த சின்முத்திரை டைப்ல தான் நம்ம இந்த 3 விரலை தொட்டு எழுதும் போது நல்ல ஒரு கிரியேட்டிவ் சிந்தனை பெருகும். மூளை உற்சாகமா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்ப ஆயுளை கூட்டும். 2ஆம் பாதம் மகம் 2ஆம் பாதம் ரிஷபத்துல விழும். எங்கங்க? நவம்சத்துல. இவங்க எப்படின்னா பொதுவாவே மக நட்சத்திரம் இந்த கௌரவம், புகழ், அந்தஸ்து, அரசியல் இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஆசைப்படுவாங்க. ஒரு கவுன்சிலராவது ஆயிரணும் அப்படின்ட்டு அந்த சிம்மத்துக்கே உரித்தான ஒரு கௌரவ தலைமை, ஒரு தலகணம் எல்லாமே தான் இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடியவங்க. அப்ப இவங்க தொழில் சார்ந்த நிறைய பிரச்சனை, தொழில்ல பிசினஸா இருக்கட்டும், வேலைக்கு போகட்டும், இந்த மாதிரி பிரச்சனைகளை 2ஆம் பாதக்காரங்க நிறைய சந்திப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் இவங்க கிட்ட. அதே மாதிரி ஓரளவு தியாக குணம் இருக்குன்னு வச்சுங்களேன், ரொம்ப இருக்காது, தியாக குணமும் இருக்கும். ஆனா அந்த ஒரு என்ன இருக்கும், எதிர்பார்ப்போட செய்யக்கூடிய அமைப்புகள் நிறைய இருக்கும். சரி, இவங்க கர்மா கோயிலுடைய முன்னாடியே, ஆனா இப்ப கிளீனா எழுதிக்கிங்க. 2ஆம் பாதம் மக நட்சத்திரங்களுடைய கர்மா கோயில் வைகாசி மாதம் மக நட்சத்திரம் வர அன்னைக்கு யமகண்ட நேரத்துல போகணும். கும்பகோணம் ஆலங்குடி குரு பகவானுடைய ஸ்தலம். ஆபத் சகேஸ்வரர் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு எடுக்கணும். அப்ப குருவையும் வழிபாடு எடுக்கணும், சிவனையும் வழிபாடு எடுக்கணும். எல்லாம் சொல்லி முடிச்சோன்னே சந்தேகம் இருந்தா கேளுங்க, 10 நிமிஷம் போர்ஷன் ஒதுக்குவோம் கடைசியில. சோ 2ஆம் பாதத்துக்கான கோயில் சொல்லியாச்சு.
அடுத்தது மக நட்சத்திரத்துடைய 3ஆம் பாதம் மிதுனத்துல வந்து விழும். எங்க போயிங்க? அம்சத்துல கட்டத்துல ஆசை அதிகமா இருக்கும். எந்த ஒரு எண்ணம் பிரகாசமா இருக்கணும், ரொம்ப கற்பனை, கோட்டையெல்லாம் கட்டுவாங்க இவங்க. ஒவ்வொரு முயற்சியுமே போராட்டத்தோட, இவ்வளவுதான் கஷ்டமா அப்படின்னு போராடி போராடி மேல வரக்கூடிய அமைப்பு மகம் 3ஆம் பாதத்துக்கு இருக்கும். அப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, விரக்தி தன்மை இவங்ககிட்ட நிறைய இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி சொல்றதான். ஆனா கண்டிப்பா இவங்களுக்கு இந்த குணாதிசயங்கள் இருக்கும். இவங்க வந்து கர்மா கோயில் எப்படின்னா, ஆனி மாசம் மகம் நட்சத்திரம் அன்னைக்கு யமகண்ட நேரத்தில் சுசீந்திரம் சுவாமிநாதனை போய் கும்பிடணும். எப்படின்னா சிவன் கோயில்ல இருக்கணும், ஆஞ்சநேயரையும் வழிபாடு இருக்கணும். அப்ப என்னன்னா ஒரு அர்ச்சனை பண்றது, அங்க என்ன வந்து ஆகம விதிப்படி அங்க என்னென்ன பூஜைகள் ஸ்பெஷலோ அதெல்லாம் கூட நீங்க பணம் கட்டிட்டு வர்றது, அது அவங்க உங்களுடைய வசதி வாய்ப்பை பொறுத்து. எப்பயுமே ஒரு பிரசித்த பெற்ற கோயில் போனீங்கன்னா நம்ம மண்ணம் மிதிக்கும் போது குறைந்தது, ஏன்னா முக்காலம் உணர்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு காலங்கிறது ஒரு 4 மணி நேரம், நல்லா கேட்டுக்கோங்க. அப்ப அந்த 4 மணி நேரமாவது உட்கார்ந்து இருந்துட்டு வரணும். அதுதான் சரியான ஒரு விஷயம். அப்ப நம்ம அந்த பஞ்சபூத தத்துவத்துல அந்த மண்ணுல உள்ளார பிரகாரத்துல சமணங்கால் போட்டு வர மக்கள் எல்லாம் அப்படியே சந்தோஷமா பார்த்துக்கிட்டு நம்மளோட எண்ண அலைகளை நல்லா பாசிட்டிவ் எனர்ஜியோட வச்சுக்கிட்டு நம்ம கற்பனையா அங்க நல்லதா நினைக்கணும். அங்கேயும் போய் உக்காந்துக்கிட்டு ஊர்கதை உலக கதை வந்திருக்கிறவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு பேசிட்டு இருக்க கூடாது. அப்ப டைவர்ட் ஆகாம நம்ம வழிபாடு எடுக்கும் பொழுது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்த, இப்ப ஒரு நமக்குன்னு ஒரு டிசைன் இருக்கும், நமக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், நமக்குன்னு ஒரு ஃபியூச்சர்ல ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதெல்லாம் உட்காந்து அந்த மனக்கோட்டையை கட்டினார் அப்படின்னாருங்க திருஞான சம்பந்தர்லாம். எப்படியே நாவுக்கரசெல்லாம் மனக்கோட்டையிலேயே தெரிஞ்சிருமா. அப்ப மனசுலயே கனவுலயே வந்தாவே பகவான் வந்து இந்த அளவு உணர்த்துறாருன்னு அர்த்தம், இன்ட்யூஷன் பவர்னு அர்த்தம். ஸோ இது போல நம்மளுடைய ஆன்மீகத்தோட ஆன்ம பலத்தை கூட்டிக்கணும். அப்ப நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே இறைவனுடைய இதுலயே இருக்கணும். அப்பதான் நம்ம வில் பவர் அடைய முடியும். சரியா? அப்ப அந்த அளவுக்கு நம்ம வழிபாட எப்பயாவது போறோம், அப்ப உட்கார்ந்து இருந்துட்டு வரணும். எவ்வளவு நேரம்? 4 மணி நேரம். அப்ப உட்காந்து சமணங்கால் போட்டு நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே அவர்கிட்ட சொல்லி பிரபஞ்ச காற்று வழியா நமக்கு சொல்லிடணும். நம்ம கத்தி சொல்ல போறது இல்ல. சோ இது மாதிரிலாம் பண்ணி பிரார்த்தனை வைங்கிறத நீங்களும் எடுத்து சொல்லணும் 4 பேத்துக்கு. சரி, மகா நட்சத்திரம் 4ஆம் பாதம் இவங்களுக்கு கர்மா கோயில் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடி மாதம் போகணும். இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, கண்டிப்பா நம்ம சொல்லிட்டோம் பெயர் புகழ் இதுக்கெல்லாம் போராடி ஜெயிக்க கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு நல்ல பெயர் வாங்கணும், நல்ல ஒரு புகழ் அடையணும், அல்லது நல்ல ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னா அவங்க சட்டுன்னு எல்லாம் நடக்காது. அதே போல தொழில் சார்ந்த பிரச்சனைகள், தொழில வந்து நிறைய கடன் பிரச்சனைகள்லாம் சந்திக்க கூடியவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். வந்து ஆடி மாதம் யமகண்ட நேரத்துல மக நட்சத்திரம் அன்னைக்கு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல பொன்னமராவதி சிவன் கோயில போய் வழிபாடு எடுக்கணும். சோ 4 பாதமும் நம்ம சொல்லிட்டோம். இப்ப இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ரைட். அடுத்தது பொறுமையா தானே சொல்லிட்டு இருக்கேன். பூர நட்சத்திரம் விடுபட்டு போச்சா? அது எழுதிக்கோங்க. அமராவதி சிவன் கோயிலா வழிபாடு எடுக்கணும். சொல்லுங்க மேடம். புதுக்கோட்டையில இல்ல, பொன்னமராவதி மகம் 1க்கு சொல்லிருங்க மேடம், இடையில வந்துட்டு சிவன் கோயில். சோ இது வந்து இன்னைக்கு வந்து நல்லா கேட்டுக்குங்க.
நம்மளுடைய அஸ்ட்ரோ லேடிஸ் ஆன்லைன் சேனல்ல பதிவிறக்கம் இன்று வந்து ஏன்னா குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள். நம்மளுடைய சக தோழிகள் மற்றும் சக தோழர்கள்லாம் இருக்காங்க. அதனால வாழ்த்துக்களை நான் வாங்கணும். என்னால எனக்கு கீழே கொஞ்சம் வயதிலேயோ அல்லது இப்ப அடிப்படை படிச்சுட்டு இருக்கவங்களுக்கோ நம்ம ஒரு குருவா இருந்து வழி நடத்தணும், நம்ம ஒரு ஆசீர்வாதம் பண்ணணும்னு இதை வந்து நம்ம பதிவிறக்கம் பண்றோம். இத்தனை நட்சத்திரம் பண்ணல. சோ இன்னைக்கு நம்ம பதிவிறக்கம் பண்ணிரும். அதனால நம்ம அஸ்ட்ரோ லேடிஸ் ஆன்லைன் அதை பதிவிறக்கம் பண்ணிட்டு இருக்கான் பையன். அதை உடனே நம்ம வந்து குரூப்ல போடுவோம். நீங்க பொறுமையா கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்று ஒரு நாள் மட்டும், ஓகேங்களா? அதே போல 27 நட்சத்திரத்துக்கும் பிடிஎஃப் நம்மளுடைய லோகோ சிம்பிள் லைட்டா வச்சு அழகா நமக்கு இதை வந்து நம்ம புக்கா போட்டு பிடிஎஃபா வச்சிருக்கோம். ஸோ யாருக்கு வேணுமோ நம்ம வந்து அதை வந்து ஸ்பைரல் பைண்டிங் பண்ணி நமக்கு ஜெராக்ஸ் காப்பி போட்டு கொடுக்குறோம். குறைந்த ரேட்டில் நிறைந்த பலாபலனோட கொடுக்குறோம். 27 நட்சத்திரத்தை நீங்க கையில வச்சுக்கிட்டீங்கன்னா நட்சத்திர நாயகன்னு போட்டுக்கலாம், அல்லது நட்சத்திர நாயகின்னு போட்டு ஜோதிடர்னு போட்டு அழகா இந்த நட்சத்திரத்தை வச்சு மட்டும் பலாபலனை சொல்லி வருமானம் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அதே போலதான் நம்ம ஒரு சேனல்ல வந்து 9 கிரகத்துடைய அந்த தசாபுத்திய விவரமா விரிவாக்கமா சொல்லியிருக்கேன். அத போய் நீங்க பாத்துக்குங்க. அதுல வந்து நீங்க தசாபுத்தி என்ன நடக்கும், அதற்கு என்ன கோயில்ங்கிறத விவரமா சொல்லியிருக்கேன். அது நல்ல ரெஸ்பான்ஸ், நிறைய கால்ஸ் எனக்கு வந்துட்டே இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கனாலும் நீங்க ஒரு அடிப்படையில என்னன்னா பராசரர் கொடுத்த முறையில தான் நம்ம பாரம்பரியமா சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் எல்லா சிஸ்டத்துக்கும் எல்லா சிஸ்டமுக்கும் நமக்கு உறுதுணையா இருக்குது. ஓகேங்களா? ரைட். இப்ப பூரம் நட்சத்திரம் வந்தவங்க கொஞ்சம் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிங்க, சேனல்ல பாத்துக்கோங்க. இப்ப வந்து பூர நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கு கர்மா கோயில். அப்ப இங்க என்ன அப்படின்னா சுக்கர ஓரை, ஏன்னா சுக்கர நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூர நட்சத்திரம். அப்ப கர்மா கோயில் கவனமா எழுதிக்கணும். இப்ப இதுக்கு 4 பாதங்கள் இருக்கு. அப்ப இது என்ன மண்டலம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம்னு இந்த 4 ஒவ்வொரு பாதமா போய் எதுல விழும்? நவாம்சத்துல விழும். அப்ப 1ஆம் பாதம் அப்படிங்கும் போது நீங்க என்ன அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னா 9ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அப்ப தந்தை வழி உறவுகள், தந்தையினால பிரச்சனை, தந்தைக்கு உடல்நிலை பாதிக்கிறது. பொதுவாவே நான் சொல்லுவேன், பூர நட்சத்திரம் பிறந்திருந்தாவே அவங்க குடும்பத்துல தந்தைய கொஞ்சம் மட்டுப்படுத்திடும், டவுன் படுத்திடணும். நம்ம வந்து அந்த நட்சத்திரம் பேசும்போதே சொல்லியிருப்பேன். சோ அந்த உறவுகளும் நமக்கு ஒரு பகையை கொடுக்கறது, சந்ததி வளர்ப்புல கஷ்டப்படுறது, குழந்தைகள்னால பிரச்சனைகள் ஏற்படுறது, இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இவங்க 1ஆம் பாதக்காரங்க கர்மா கோயில் வந்து ஆவணி மாதம் சுக்கர ஓரை பூர நட்சத்திரம் அன்னைக்குதான் போகணும். நம்ம நட்சத்திரத்துடைய கர்மா கோயில் இது. சென்னை திருவான்மியூர் இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு போகணும். அப்ப இவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு தொந்தரவுகள்லாம் வந்தாலும் சரி, வரலினாலும் நம்ம பொதுவாவே போயிட்டு வரலாம். சென்னையில இருக்கிறவங்க கூடியங்க பூர நட்சத்திரக்காரங்க போயிட்டு வர்றது ஒரு விசேஷமான விஷயத்த கொடுக்கும். அடுத்தது 2ஆம் பாதம். பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன்னா எழுதுற அளவுக்கு இருக்கா? ஓகே. இவங்க வந்து எப்படி இருக்கும் 2ஆம் பாதம்னா, ஃபர்ஸ்ட் வந்து லௌகீக வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா போயிடும். கணவன் மனைவி ஒற்றுமை பிரச்சனையை கொடுக்கும். அதே போல திருமண வாழ்க்கை பிரச்சனையை கொடுக்குங்கிறத நம்ம எழுதி வச்சுக்கணும். அந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு வாழ்க்கை வாழ்வாதாரம் போராட்டமா இருக்கக்கூடிய அமைப்பு. இவங்க வந்து 2ஆம் பாதம் அப்படிங்கிறவங்க வந்து எங்க போகணும்னா திருச்சி
உச்சி பிள்ளையார் தாயுமான சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வரணும். அந்த சந்நிதியை போயிட்டு வழிபாடு எடுக்கணும். அப்ப இந்த அருகம்புல்லு, செவ்வரளி, வில்வம், இது மாதிரி அங்க என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம சாமிக்கு கொடுத்து அந்த ஆகம விதிப்படி வழிபாடு எடுக்கலாம். கீழே பிள்ளையார் இருப்பாரு. நம்ம சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரியில தான் படிச்சோம். திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலுக்குலாம் அடிக்கடி போயிருக்கேங்க நான் படிக்கிற காலகட்டத்துல. தாய்மான சுவாமி சந்நிதிங்கிறது நடுவுல இருக்கும், சென்டர்ல. இந்த தத்து கொடுத்து வாங்குவாங்கல்ல, அவுள் கொடுத்து தவிடு கொடுத்து, இதெல்லாம் அங்க இன்னமும் முறைப்படி செய்யறாங்க. இந்த தத்து குழந்தைய கொடுத்து வாங்குறது என்னன்னா கிரகண தோஷம் இருக்கிறவங்களுக்குன்னு சொல்லுவாங்க. சூரியனோட 2-3 கிரகங்கள் ராகு கேதுவெல்லாம் இருந்தாவோ, 9ஆம் பாவகம் அல்லது 4ஆம் பாவத்துல 2-3 கிரகங்கள் இருந்து சூரியனோட ராகு கேதுகள் இது மாதிரி அந்த இடத்துல இருந்தாவோ, இது மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுக்கு தாய் தந்தைக்கு பிரச்சனையை கொடுக்கறதோ, உடல்நிலைய பாதிப்பை கொடுக்கறதோ, குடும்ப வாழ்க்கைய சீர்குழைய வைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுத்துரும். அப்ப கிரகணம்ங்கிறது என்னதுங்க? சந்திரனும் சூரியனும் கெடக்கூடாது அப்படிங்கிறத நல்லா எடுத்துக்கணும். அப்ப மாத்துரு பித்ரு அப்படிங்கிறவ கிரகங்கள்ங்க சொல்லக்கூடிய சந்திரன் சூரியன் பாவ கிரக சேர்க்கையோட இருக்கக்கூடாது. அத கவனத்துல எடுத்துக்கணும். இப்ப இதெல்லாம் இது ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. சோ அந்த மாதிரி தத்து கொடுத்து வாங்கினா அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கும், தாய் தந்தைக்கு பிரச்சனை இல்லாம நல்லா இருக்குங்கிற ஒரு முறைப்படி இருக்கு. அப்புறம் அது எந்த பாவத்துல இருக்கோ, பெருமாள் கோயிலா, முருகன் கோயிலா, அல்லது சிவன் கோயிலா, மலை கோயிலான்னு பார்த்து நம்ம சொல்லணும். இதெல்லாம் நம்ம ஜாதகத்தை பார்த்த உடனே சொல்லிடுவோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பெண்களா இருந்தா ஒரு 12 வயதுக்குள்ளயும், ஆண்கள் பசங்களா இருந்தா 15 வயசுக்குள்ளதான் கொடுத்து வாங்கணும். அதுக்கப்புறமெல்லாம் போய் கொடுத்து வாங்குறது நல்லது கிடையாது. இப்ப துலாமில இருந்துச்சுன்னா நான் கொடுக்கவே இல்லைங்க, தத்து கொடுத்தே வாங்கலங்க அப்படின்னு சொல்றோம்னு வச்சுங்க. துலாமில என்னதுங்க? சூரிய பகவான் நீசம். ஒரு 2-3 கிரகம் ராகு, சுக்கரன், புதன், ஏதோ குரு, இதெல்லாம் ஒரு 4 கிரகம் இருந்து கஷ்டப்படுறாரு. அப்ப அவங்களுக்கு 7ஆம் பாவகமும் அடிபடும், தந்தைனால பிரச்சனைகளை நிறைய சந்திப்பாரு. இது மாதிரி பல நம்ம காரகம் பாவகத்தை எடுத்து கிரகத்தோட எடுத்து சொல்றோம். அப்ப இந்த 2-3 கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? குழந்தைய தத்து கொடுத்து வாங்கினியா, பாதகாதிபதி மாரகாதிபதி தசால பிறந்தாலும் சொல்லணும். அது ஒரு சப்ஜெக்ட்னு முன்னாடியே சொல்லிட்டேன். சோ அப்ப அந்த குழந்தையா இருந்து ஒரு வயதோட்டப்படிதான் நம்ம ஜாதகத்தை பலன் எடுக்கணும். இததான் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சரி, அதுக்கு போனோன்னா அப்படியே நிறைய கொண்டு போயிருவேன். அதனால இப்ப வாங்க, என்ன சொன்னோம்? 3ஆம் பாதம். அப்ப 3ஆம் பாதம் தானே வந்தோம். ஆமா, பூர நட்சத்திரம் 3ஆம் பாதம். இந்த 3ஆம் பாதத்துல பிறந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்கு என்னன்னா, நண்பர்களால ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பு நல்லா அமையாது. அப்படியே அமைஞ்சாலும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏமாற்றம் உண்டு. தடை தாமதம் கல்வியில, அதே போல வாழ்க்கையில நிம்மதி இருக்கிறதுங்கிறது கஷ்டம். அப்ப பொதுவாவே வெளியூர் வெளிநாடு இது மாதிரி எல்லாம் போய் செட்டில் ஆயிருவாங்க இவங்க. அது மாதிரி இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. இதை எழுதி வச்சுக்கோங்க. அப்ப 3ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு குழந்தைகளால நிம்மதி இல்லாம போறது, அது 2வது குழந்தை. இது எங்க போய் விழும்? துலாம்ல விழும். எதுலங்க? நவாம்சத்துல. எழுதிக்கிறீங்களா? அப்ப இவங்க என்ன வழிபாடுனா, கர்மா கோயிலுடைய வழிபாடு 3ஆம் பாதம் பூர நட்சத்திரக்காரங்களுக்கு. ஐப்பசி மாதம் திருநெல்வேலி நெல்லையப்பர், திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்மையார வழிபாடு எடுக்கணும், அர்ச்சனை செஞ்சுட்டு வரணும். அப்ப முறைப்படி நம்ம செய்யக்கூடிய அர்ச்சனை நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும். அந்த கோயில என்ன விசேஷம்னு கேட்டு அதுக்கு தகுந்தாப்புல நீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பூர நட்சத்திரம் 4ஆம் பாதம். இவங்களுக்கும் ஒரு நிறைய
ஆசை, அவா எல்லாமே நிறைய இருக்கும். ஆனா நிறைய கடன் வாங்கக்கூடிய அமைப்பு. ஆசையே நமக்கு என்னது? துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா மகான்களா? அப்ப அது என்னன்னா, நமக்கு ஆசையினால என்ன ஆயிரும்? கடன் வந்துடும். கடன் வந்துச்சுன்னா அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அவமானமோ கெட்ட பேரோ வந்து கடைசியில நோயை கொடுக்கக்கூடிய விஷயத்த வந்துடும். இதெல்லாம் நீங்க கவனமா எடுத்துக்கணும். அப்ப 4ஆம் பாதக்காரங்க இந்த மாதிரி போராட்ட விஷயமெல்லாம் இவங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இது வந்து நம்ம சின்னதா ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுக்கறதா. இப்ப அடுத்தது, இந்த 4ஆம் பாதக்காரங்க எங்க கர்மா கோயில் போகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. விருச்சிகத்துல விழும். விருச்சிகத்துல நமக்கு நவாம்சத்துல விழும். இவங்க கார்த்திகை மாதம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை போய் வழிபாடு எடுக்கணும். அப்ப பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகருக்கு என்னது? கருப்பு சுண்டல் 3 கிலோ. அங்க இருக்கக்கூடிய சாஸ்திரிகள் ஐயருக்கு உள்ளார பிரகாரத்துல யாரு பூஜை செஞ்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காரோ அவரு கையில கொடுத்து, அதே போல பிள்ளையாருக்கு ஒரு துண்டு வஸ்திரம் சாத்தி நல்லா வந்து 7 தடவை, கேதுங்கிறது விநாயகர், சோ ஒரு 7 டைம்ஸ் சுத்தி வந்து பிரகாரத்தை உள்பிரகாரம் சுத்தினா போதும். இது மாதிரிலாம் நீங்க எக்ஸ்ட்ரா சொல்லி அனுப்பணும். அப்படி ஒரு தடவை போய் சாமி கும்பிட்டு வாங்க. பூர நட்சத்திரம் வரக்கூடிய அந்த சுக்கர ஓரையில போய் சாமி கும்பிடுங்க, கார்த்திகை மாசம்னு சொல்லணும். இப்ப 4 பூர நட்சத்திரத்துக்கு சொல்லி முடிச்சிட்டேன். அடுத்தது உத்திர நட்சத்திரம். இன்னைக்கு இதுதானே கிளாஸ் எடுக்கணும். உத்திரம் தானே நான் எடுக்கல. நீங்க உத்திரமா அஸ்தமா? அஸ்தம் மேடம். ஓ, அப்ப உத்திர நட்சத்திரம். அந்த உத்திர நட்சத்திரத்துக்கு கர்மா கோயில் எழுதிக்கிங்க. அப்ப உத்திரம்னா என்னது? சூரிய பகவான்னு சொல்லியிருக்கோம். அப்ப சூரிய பகவான் அப்படிங்கும் போது சூரிய ஓரை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். என்னைக்கு கர்மா கோயில்னு ஹெட்டிங் பண்ணிக்கிங்க. உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு சூரிய ஓரையில நம்ம இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும். அப்ப முதல் பாதம் அப்படிங்கும் போது அவங்க தாய் மூலமாக தாய் பாசத்துக்கு ஏங்கக்கூடியவங்க. தாய் கிட்ட இல்லாட்டி பிரச்சனைய அப்படியே சேர்ந்து இருந்தாலும் பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சண்டை சச்சரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தனுஷுல போய் விழும். என்னது இது? தனுஷு மண்டலம். சோ தனுஷுல போய் விழும். அப்பா கிட்ட பாசமா இருப்பாங்க. வீடு மனை இடம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் இவங்களுக்கு. ஒரு தடக்கையா லைஃப்ல வந்துடும். கேளுங்க. ஆமாமாங்க. கடன் பிரச்சனையும் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்ப அது 1ஆம் பாதம் எங்க இருக்கும்? சிம்மத்துலதான் இருக்கும். நட்சத்திரம் எங்க இருக்கும்? சிம்மத்துல 1ஆம் பாதம். இப்ப 1ஆம் பாதக்காரங்க வழிபாடு செய்யக்கூடிய கர்மா கோயில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமணங்காடு, திருப்பனங்காடு, திருப்பனங்காட்டீஸ்வரர் அந்த சிவன் கோயில். அப்ப உத்திரம்னா என்ன சொல்லிருக்கோம்? சூரியன். சூரியன்னாவே என்னது? சிவன் வழிபாடு தான் பெஸ்ட். சோ அந்த சிவனுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்றது. அது மார்கழி மாசம். அப்ப நம்ம என்ன செய்யலாம்? நைட்டே போய் தங்கிட்டு ஏர்லி மார்னிங் காலையில எந்திரிச்சு கூட ஏதாவது சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் வச்சு தானம் தர்மம்லாம் கூட பண்ணலாம். இதெல்லாம் நீங்களே கொஞ்சம் யூகிச்சு சொல்லணும். நம்ம சின்னதா கோடு போட்டு நீங்க ரோடு போட்டணும். சோ தானம் தர்மம் அர்ச்சனை எல்லாம் பண்ணி வழிபாடு எடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம விளக்கமா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம். 2ஆம் பாதம் எங்க போய் நமக்கு அம்சத்துல விழும் அப்படின்னு பார்த்தா மகரத்தை. அப்ப அந்த மகரம் வச்சுதான் நம்ம சொல்லணும். அப்ப மகரம்ங்கிறது என்னதுங்க? உங்களுக்கு ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். அப்ப இவங்களுடைய ஜீவனத்திற்காக வருமானத்திற்காக நிறைய முயற்சி பண்ணுவாங்கன்னு அர்த்தம். நிறைய
முயற்சி பண்ணுவாங்க. 2ஆம் பாதம் உத்தர நட்சத்திரக்காரங்க. அடுத்தது எல்லாமே வந்து இவங்களுடைய உழைப்பு மற்ற விஷயங்கள் இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு ஒரு ரிலேஷனோ அல்லது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கோ பிறருக்கு தான் நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுவும் எழுதி வச்சுக்கோங்க. எப்பயுமே ஒரு விஷயத்த வந்து இது தரேன் அது தரேன்னு வாக்கு கொடுக்க கூடாது. இவங்க வாக்கு கொடுத்தா வாக்க நிறைவேற்ற முடியாத பாதம். ஓகேவா? இது எங்க கண்ணியில தானே இருக்குங்க, ராசி கட்டத்துல. ஸோ இவங்களுடைய கர்மா கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதம், தை மாசத்துல திருவிரிஞ்சிபுரம் வழித்துறைநாதர், திருவிரிஞ்சிபுரம் வழித்துறைநாதர் மார்கபந்தீஸ்வரர் சிவன் கோயில். பொறுமையா எழுதுங்க. வழித்துறைநாதர் வழிகாட்டுறது மார்கபந்தீஸ்வரர், சிறப்பு நகரம், வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ங்க. மேடம் வழிபுருந்தீஸ்வரரா மேடம்? மேடம் திருவிழிஞ்சிபுரம் வழிபுரிஞ்சீஸ்வரருங்களா? திருவிரிஞ்சிபுரம் வழித்துறைநாதர் மார்கபந்தீஸ்வரர். ரைட்டு. அடுத்தது உத்திரம் நட்சத்திரம் 3ஆம் பாதம். இந்த 3ஆம் பாதம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பயுமே குடும்பத்துல ஃபேமிலியில ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் நிறைய. ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி நம்ம எடுத்துக்கணும். அப்ப கண்ணியில தானே நமக்கு இந்த உத்திர நட்சத்திரம் இருக்கு. வம்பு வழக்கு சண்டை சச்சரவு எதையாவது ஒண்ணு ஸ்பேஸ் பண்ணிருப்பாங்க. சரியா? அத வாழ்க்கையில சந்திச்சிருப்பாங்கன்னு அர்த்தம். இவங்க வந்து நவாம்சத்துல கும்பத்துல விடும் 3ஆம் பாதம். அப்ப ஒரு எதிர்பார்ப்புகள் வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். யாருக்கு? 3ஆம் பாதத்துக்கு. இவங்களுடைய கர்மா கோயில் உத்திர நட்சத்திரம் மாசி மாதம் வரக்கூடிய மாசி மாதம் உத்திர நட்சத்திரம் சூரிய ஓரையில போய் வழிபாடு எடுக்கணும். எங்க அப்படின்னீங்கன்னா ஸ்ரீ வைகுண்டம் பெருமாளை போய் தரிசனம் பண்ணணும். ஸ்ரீ வைகுண்ட பெருமாளை போய் தரிசனம் பண்ணணும். நவதிருப்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய திருநெல்வேலி மாவட்டமாமா அங்க இருக்கு. சோ இங்க போய் சேர்த்து வரணும். நல்ல ஆகம விதிப்படி நம்ம அங்க போய் வழிபாடு எடுக்கணும். 3ஆம் பாதம் உத்திர நட்சத்திரக்காரங்க. ஆமா மேம், இது ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கு. சூரியனுடைய ஃபர்ஸ்ட் இது நவதிருப்பதியில. ஓகே, வாழ்த்துக்கள்மா. அடுத்தது 4ஆம் பாதம் உத்திர நட்சத்திரக்காரங்க. இவங்களுக்கு வந்து குணநலம் சில விஷயங்கள் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸுனால எந்த யூஸ் இல்லைங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாழ்க்கையில வராம இருக்க முடியாது. ஸோ அவங்கனால அவமானம், கெட்ட பேரு, ஒரு கடன் வாங்குறது, டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறது, நான் உதவி செய்யறேன்னு முந்திரி கொட்டையாட்டம் போயிட்டு கடைசியில இவங்க வந்து மாட்டிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி சில பந்த பாசத்துக்காக அடிமையாகிறது, இது மாதிரி எல்லாம் வந்து இருக்கும். அப்ப நல்லா ஹெல்பிங் டெண்டன்சி உங்களுக்கு இருக்கும். யாரு? 4ஆம் பாதம் மீட் போட்டுக்குங்க. ஸோ அப்ப கடன் வாங்க கூடாது, வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கவனமா இருக்கணும். இதனால மன உளைச்சலை ஏற்படுத்தி ரொம்ப ஒரு கஷ்டத்தை அடுத்தது. அப்ப இவங்க இந்த 4ஆம் பாதம் வந்து மீனத்துல போய் விழும். நவாம்ச கட்டத்துல மீனத்துல இருக்கும். இவங்க வந்து உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதம் கர்மா கோயில் வழிபாடு சுக்கர ஓரையில பங்குனி மாசம் என்னைக்கு உத்திர நட்சத்திரம் வருதோ அன்னைக்கு சென்னை பாடி அப்படிங்கிற இடம் இருக்குது. சென்னையில பாடி அப்படிங்கிற இடம் இருக்கு. அங்க வள்ளீஸ்வரர் வள்ளியம்மை
வள்ளியம்மை அப்படிங்கிற கோயில்ல குருஸ்தலங்க அது. அங்க போய் வழிபாடு எடுக்கணும். ஒரு புடவை வாங்கி கூட சாத்த சொல்லுங்க அம்பாளுக்கு. அப்ப ஈஸ்வரனும் அங்க வந்து தாயாரும் மிக சிறப்பா இருக்கக்கூடிய குருஸ்தலம், குருவும் அங்க இருக்கு. சோ இத போய் வழிபாடு எடுங்க. இப்ப 4 பாதமும் சொல்லிட்டோம். இப்ப இந்த 3 நட்சத்திரத்தை சொல்லியிருக்கோம். இந்த 3 நட்சத்திர சூரிய ஒரே சுக்கிர ஒரையில போடுமா இதுக்கு? சூரிய ஓரைமா, ஓகே. உத்தர நட்சத்திரம் சூரியன் தான். சரிங்கம்மா. நட்சத்திரம் அன்னைக்கு சூரிய ஓரையில என்ன மாசம் சொன்னனோ அந்த மாசம். இப்ப 4ஆம் பாதத்துக்கு பங்குனி மாசம். இப்படி நம்ம ஒவ்வொரு கர்மா கோயிலுக்கு என்ன கர்மம் கஷ்டப்படுறேன், ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்குது, ஒரு விமோச்சனம் கிடைக்க மாட்டேங்குதுங்கிறவங்க இப்படி நீங்க வழிபாடு எடுக்கணும். அப்ப நம்ம ஒவ்வொரு பாதத்துக்கும் நம்ம சொல்லலாமா? 108 பாதத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சொல்லும் போது எவ்வளவு நல்லா இருக்கும் அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம். இப்ப 7:45 ஆயிடுச்சா? சரிப்பா, இன்று அஸ்த நட்சத்திரம் எழுதி வச்சுக்கோங்க. இதானே போகணும் இன்னைக்கு, கரெக்டா? ஆமா மேடம், அஸ்த நட்சத்திரம் மேடம். எல்லாம் பொறுமையா எழுதிக்கிட்டீங்களா? இப்ப அஸ்த நட்சத்திரம் 27 நட்சத்திரத்துல 13வது நட்சத்திரம் எதுங்க? அஸ்த நட்சத்திரம். வான்மண்டலத்துல 160 பாகை, 0 கலை, 01 விகலை, 173 பாகை. இதுல இருந்து இது முதல் அப்படின்னு அர்த்தம். 173 பாகை 20 கலை வரை பரவி உள்ளது. ஒவ்வொரு நட்சத்திரமும் வான்மண்டலத்துல நம்ம ஆகாயத்துல ஒரு விசேஷமான ஒரு அமைப்பை கொண்டது. இது 5 நட்சத்திரங்களுடைய கூட்டம். அப்ப நம்ம இங்க இருந்து பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும்? ஆகாயத்துல ஒரு உள்ளங்கை போன்று தோற்றம் அளிக்கும். உள்ளங்கை போல தோற்றம் அளிக்கும். அப்ப கன்னி ராசியில 4 பாதமுமே இங்கதான் இருக்கும். ஹஸ்தம், அந்த ஹாவை எடுத்துட்டு அஸ்தம் 2 விஷயமாவும் நம்ம சொல்லலாம். அகரமும் போட்டு சொல்லலாம், நம்ம சமஸ்கிருதத்துல ஹ போட்டு சொல்லலாம். 5 எண்ணிக்கை கொண்ட நட்சத்திர கூட்டம். தோற்றம் உள்ளங்கை. அதி தேவதை சவிதா. சவிதா. இப்ப ஒரு சிலர் சவிதான்னு பேர் வைப்பாங்க, அது அப்புறம் ஒரு சிலர் சபிதான்னு வைப்பாங்க. அதிபதி சந்திரன். ஹஸ்த நட்சத்திரத்துடைய அதிபதி சந்திரன். 10 சந்திரன்கிறது 10 ஆண்டுகள் தசாபுத்தி. தசை என்னது? 10 ஆண்டுகள். பாலினம் ஆண். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பாலினம் சொல்லியிருக்கோம், ஆண் பெண் அலி அப்படின்ட்டு, அதெல்லாம் கவனிச்சிருக்கணும். அப்ப அஸ்த நட்சத்திரத்துக்கு பாலினம் ஆண். நிறம் கருப்பு. தேவகணம். மிருகம் பெண் எருமை. பறவை பருந்து கிளி. மரம் வில்வம். நாடி வாத நாடி. ரஜ்ஜு தலை ரஜ்ஜு. வேதை சதயம். சமநோக்கு நாள். பெயர் எழுத்துக்கள். பூ
மே ஷா 3 சுழினா இந்த மாதிரி வார்த்தைகள் எழுத்துக்கள் நம்ம வந்து அந்த பெயர் நாமம் வைக்கும் போது வச்சுக்கலாம். பூக்கள் சொல்றோம்ல, பூ நெடில், அது நீங்க பஞ்சாங்கத்திலேயே கூட பார்த்துக்கலாம். இருப்பிடம் நகரம், வாயு மண்டலம், அஸ்தம் நட்சத்திரத்துடைய வேறு பெயர்கள் களிறு, காமரம், விருக்கை மீன், கவித்துவம், நவ்வி. களிறு, காமரம், விருக்கை மீன், கவித்துவம், நவ்வி. கடைசி ஒண்ணு திரும்ப சொல்லுங்கம்மா. கவித்துவம், கவித்துவம், மீன், களிறு, காமரம், காமரம் சாமரம் சொல்றோம்ல அது மாதிரி, அது ஏதோ நோட்ஸ்ல இருக்கு. நவ்வி மூலநூல்ல இருந்து தான் சொல்றோமா. அடுத்தது இந்த நட்சத்திரத்துல ஒவ்வொரு நட்சத்திரத்திலயும் நம்ம என்ன யார் யாரு பிறந்திருக்காங்க. அப்ப புராணங்களிலும் இதிகாசங்களிலும் ராமாயண மகாபாரதத்துல பிறந்தவங்களெல்லாம் நம்ம சுட்டி காட்டுறோம். இங்க வந்து ஸ்ரீ காயத்ரி தேவி. அப்ப நம்ம டிபில காயத்ரி தேவி வச்சுக்கலாமா. அஸ்த நட்சத்திரம் உள்ளங்கை, அப்ப மகா பெரியவருடைய உள்ளங்கை ஆசீர்வாதம் பண்ற மாதிரி வச்சுக்கலாமா. சரி, அடுத்தது இவங்க உள்ளங்கை சொன்னோம். நகுலன், சகாதேவன், நகுலன், சகாதேவன், லவகுசா, ஆள்காட்டி விரல், இதெல்லாம் அஸ்தம் நட்சத்திரம். இவங்க வீட்டுல இப்ப வந்து நமக்கு அனுபவமாகவும் சில விஷயங்கள் எப்படி எல்லாம் வந்து அஸ்த நட்சத்திரக்காரங்களுடைய இருக்கும் வாழ்க்கையில நடக்குங்கிறத இப்ப பேசுவோம். இப்ப எப்படின்னு சொன்னோம். ஸ்ரீ காயத்ரி தேவி, நகுலன், சகாதேவன், லவகுசா, உள்ளங்கை, ஆள்காட்டி விரல், இது மாதிரிலாம் நம்ம இவங்கெல்லாம் பிறந்திருக்காங்கன்னு சொன்னோம். அப்ப அவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம்லாம் நீங்க எடுத்து பார்க்கணும், ஒரு கண்ணோட்டம் மனசுல. அப்ப அந்த பிரச்சனைகள்லாம் சில விஷயங்கள் இந்த காலகட்டத்துல கலியுகத்துல நமக்கு வந்து போகலாம். அப்ப உறவுகள் முறையில உறவுகளால பிரச்சனைகள் பாயிண்ட். தாய்க்கோ தந்தைக்கோ அவங்க வர்க்கத்துல 2 மனைவிகள் இருதாரம் இருந்திருக்கும் அப்படி நீங்க இதெல்லாம் எழுதியே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு கரெக்டா பாயிண்ட் இருக்கும். சொல்லி முடிச்சோன்னா யாரா அஸ்த நட்சத்திரம் இருந்தா சொல்லுங்க. மேம் அஸ்த நட்சத்திரம் நட்சத்திரமா பாதம் பார்க்கணுமா? நட்சத்திரம் தான் இது வந்து நட்சத்திரம் முறையில பிரச்சனைகள் இருக்கும். அடுத்தது புதன் வீட்டுல வந்து சந்திர நட்சத்திரம் இருக்குது. புதன் கன்னியோட வீட்டுல இருக்குது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா
சுக்கிரனின் தொடர்பு ஒரே வீட்டுல இருக்கிறது. அப்ப என்னதுங்க, தாய் மனைவி எல்லாமே ஒரே ஃபேமிலியா இருக்கணும்னு இவங்க எதிர்பார்ப்பாங்க. அது நடக்குமா அப்படிங்கிறது அவங்களுடைய ஜாதக கட்டகத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சுதான் நம்ம கணக்கிடணும். அப்ப இவங்க என்ன ஆகும், ஒத்துமைய எதிர்பார்ப்பாங்க. ஒத்துமையா இருக்கணும், மனைவியை விட்டு தாயை விட்டு பிரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனா இருந்தா. ஆனா அது நடக்குமா அப்படிங்கிறது அவங்களுடைய சுக்கிரன் சந்திரன் அவங்கவுங்க பேர்ல எப்படி இருக்குன்னு பாத்துக்கணும். அப்ப இவங்களுடைய விஷயத்துல எப்படி அப்படின்னா, புதன் வீட்டுல சந்திரன் இருக்கிறனால சுக்கிரனின் தொடர்பு ஒரே வீட்டில் இரு மனைவிகளுடன் வாழக்கூடியவங்க இருப்பாங்க அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது நடுத்தர பொருளாதார அமைப்பில் இவங்க ஃபேமிலி இருக்கும். நடுத்தரமா இருக்கும். பொருளாதாரத்துல ஒரு மிடிலா இருக்கக்கூடியவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப சீரும் சிறப்பாக வாழ்ந்திருக்க கூடியவங்க தாய் தந்தை வழியில இருப்பாங்க. நல்ல அந்தஸ்தா இருந்தாங்க, பேரும் புகழமா வாழ்ந்திருப்பாங்கன்னு தாய் வழியிலேயோ தந்தை வழியிலேயோ ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு எப்படி அப்படின்னா, சந்திரனுடைய நட்சத்திரம். அப்ப ஒரு சில காலங்களில ஏற்றம் இறக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஏற்ற இறக்கங்கள் இருந்துகிட்டே இருக்கும். மாற்றம் தரும் சம்பாத்தியமா இருக்கும். அதே போல வருமானத்துல ஒவ்வொரு விஷயத்திலையும் மாற்றம் தந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். காலபுருஷனுக்கு 6ஆம் இடமாக இது வர்றதுனால ஆசீர்வாதம் செய்யும் தன்மையை குறிக்கும். ஆசீர்வாதம் செய்யக்கூடிய தன்மையை குறிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எப்பயுமே நம்ம இப்ப இந்த ஆபீஸ்ல ஜாதகம் பார்க்க வரும்போது பெண்கள்லாம் அஸ்தம் நட்சத்திரம் வந்தா நான் பேசி முடிச்சுட்டு நான் என்ன செய்வேன்னா கை கொடுப்பேன். கை கொடுங்க, ஆண்களா பெண்களா உங்களுக்கு அந்த பழக்கம் இருந்தா கை கொடுக்கலாம், தப்பில்லை. ஆனா கை கொடுத்து பழகணும். யாருகிட்ட? அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கிட்ட. அப்ப அவங்களுடைய அந்த உள்ளங்கை நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரக்கூடியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்ப ஃபேமிலியிலேயே இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, மனைவி இருக்காங்க, இது மாதிரி ஃபேமிலி உறவுகள் இருந்தா நீங்க என்ன செய்யலாம், அவங்க கையில கொடுத்துட்டு நம்ம வண்டி சாவியோ அல்லது ஆபீஸு கடை சாவியோ வாங்கிட்டு போகலாம். தினமும் கை கொடுக்கலாம். ஆசீர்வாதம் அவங்க கிட்ட வாங்கினா ரொம்ப விசேஷங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது என்ன விஷயத்த கொடுக்கணும்னா, நல்ல ஐஸ்வர்யத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. எழுத முடியுதா? கவனமா எழுதுறீங்களா? அப்ப இவங்களுக்கு விலங்கு அப்படிங்கும் போது புலி, டிபியில புலிய வச்சுக்க சொல்லுங்க. புலி வச்சுக்கலாம், சீனரியா கூட வச்சுக்கலாம். ஏன்னா மனம் எப்பயுமே இவங்களுக்கு கொஞ்சம் பெண்மை தன்மையா இருக்கும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ரொம்ப இலகிய மனம். எந்த விஷயத்தையும் போய் எல்லாத்திட்டையும் ஒப்படைச்சிருவாங்க. மனசுல எதையும் வச்சுக்க மாட்டாங்க. இந்த கள்ளம் கபடம் அப்படிங்கிறதுல இருக்காது. அப்ப மன வலிமை உடல் வலிமை இருக்கிற அளவுக்கு மன வலிமை இருக்காது. அப்ப உள்ள வெளியும் காட்ட முடியாது. நல்லா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மற்ற கிரகங்களுடைய அமைப்பு. ஆனாலும் உள்ளம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இலகிய மனமா இருக்கும். அப்ப உடல் வலிமை இதெல்லாம் வேணுங்கிறதுக்காக நான் புலிடா நான் சிங்கண்டாங்கிற மாதிரி காட்டிக்கிற மாதிரி
அந்த புலி படத்தை இது மாதிரி வச்சுக்கலாம். இன்னும் எனக்கு சிறப்பா வேணும்னா புலி நகம் விக்குது, அந்த நரிக்குறவர்கள்ட்டெல்லாம் வாங்கிட்டு புலி நகம் வந்து டாலரா கூட கோத்து போட்டுக்கலாம். உண்மையாலுமே விசேஷமா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்ப உடல் வலிமை, மன வலிமை இவங்களுக்கு வரணும் அப்படின்னா முருகனை வழிபாடு செய்ய சொல்லுங்க. யாருங்க? முருகனை வழிபாடு செய்ய வேண்டும். இவங்களுடைய குடும்பத்துல அரசியல் அரசு கண்டிப்பா இருப்பாங்க, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபு, அது இந்த இராணுவம், போலீஸ், அதிகாரத்துறையில ரத்த சம்பந்தமானவங்க இருப்பாங்க, ஒரு பதவியில இருப்பாங்க, இருக்காங்களான்னு கேளுங்க. அதே போல ஒரு கௌரவமான நட்பு வட்டாரமும் இவங்க கிட்ட இருக்கும். இவங்க எப்படி மிடில் கிளாஸோ அதை விடுங்க, ஆனா இவங்களுக்கு இந்த லிங்க்கும்பாங்கல, இந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் வந்து நல்ல ஒரு பெரிய இடத்துல இருக்கிறது, ஒரு கௌரவமா இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதெல்லாம் இருக்கும் தொடர்புகள். சரிங்க, எனக்கு ஒரு பண பிரச்சனை அல்லது ஏதாவது ஒரு சிக்கல் சங்கடம் இருக்கு ஃபேமிலியில, இவங்களுடைய வாழ்க்கையில அப்படின்னா அந்த அந்த காலகட்டத்துல பாக்கு, புகையிலை, பதநீர்னு சொல்லுவாங்க. பாக்கு, புகையிலை, பதநீர் மூணையும் குடிச்சுக்க வேண்டாம், ஏதோ ஒண்ணு சின்னதா ஒரு ரோஜா பாக்கு இது மாதிரி பேக்க எடுத்து வாயில போட்டுக்கிறது. புகையிலை வந்து சிகரெட் குடிக்கிறவங்க இருக்கலாம், அது நமக்கு கெட்ட பழக்கம், நம்ம பேச வேண்டாம். பதநீருக்கு வாங்கி கூட குடிக்கலாம். அப்ப சிறிது காலம் வந்து ஒரு திங்கக்கிழமையோ அல்லது அந்த மாசம் வரக்கூடிய அஷ்ட நட்சத்திரம் அன்னைக்கோ அப்படி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு இது ஒரு தாந்திரிக அல்லது உலகியல் பரிகாரம்னு வச்சுக்கோங்களேன். அதே போல இவங்களுக்கு மன அமைதி, மனம் வந்து நல்லா ஒருமுகத்தோட இருக்கணும் அப்படின்னா அரச மர விநாயகர் அடியில் அமர்ந்து இவங்க தியானம் பண்ண சொல்லுங்க. அதுவும் திங்கக்கிழமை, இது மாதிரி திங்கக்கிழமை அல்லது வந்து பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் வந்து காலையில, நைட்டு போக வேண்டாம், காலையில தான் வந்து அந்த 12-1 மணிக்குள்ளார உச்சி நேரத்துக்குள்ளார இவங்க ஒரு அரச மரத்துக்கு அடியில உட்காந்து ஒரு அரை மணி நேரம் தியானம் மாதிரி அமைதியா இருந்துட்டு வந்தாங்கன்னா ஒரு பாசிட்டிவ் இருக்கும், என்ன அவங்க எதிர்பார்க்கறாங்களோ அது கிடைக்கும். இவங்க வந்து டெய்லரிங், துணிக்கடை அவ்வளவு வந்து சிராப்தம் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஏற்றம் இறக்கத்தை கொடுக்குன்னு சொல்லுங்க. டெய்லரிங் ஜாப் வச்சிருக்கவங்க அல்லது துணி கடை, துணி வியாபாரம் பண்றேன் அப்படின்னாங்கன்னா அவங்கள என்ன சொல்லணும்னா, நீங்க உங்களுக்கு வீடு தனியா கடை தனியா டிராவல் பண்ணி போய் ஓப்பன் பண்ணி வைக்கலாம், ஆனா வீட்டோட வச்சு செய்ய வேண்டாம்னு சொல்லிருங்க. இது ஒரு சூட்சுமம். தையல் மிஷின் வச்சு தையல் தைச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஏன் அப்படின்னா அது ஆரோக்கிய குறைபாடை அதிகமா கொடுத்துரும். பொதுவாவே சொல்லுவாங்க தையல் மிஷின் வந்து நூலும், இப்ப சொல்லுவாங்க நூலும் அந்த தையல் கலையில வந்து கேது இருக்கு, அப்ப அந்த தைக்கக்கூடிய ஜாயின் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது. அப்ப நம்ம என்னன்னா அந்த தையல் மிஷின்ல எப்பயுமே வீட்டுல இருக்கிறவங்க தையல் மிஷின்ல அந்த நூல் கன்றை எடுத்து கலட்டி வச்சிடணும். அதுல கோத்த மாதிரி இருந்தாவே குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமை, அதே போல சண்டை சச்சரவுலாம் வந்து பிரச்சனையை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இது பொதுவான விதி. அஸ்தம் நட்சத்திர வீட்டுக்காரில் வந்து வீட்டை மிக்சி, கிரைண்டரு, டிவி இது மாதிரி விஷயங்கள் அடிக்கடி பழுதடையும். 6 மாசத்துக்கு ஒரு தடவை பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். 6 மாசத்துக்கு ஒரு தடவை பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத கேளுங்க. ஆமாம்பாங்க. எப்பயுமே இவங்க கிட்ட சொல்லிருங்க, 10 வருஷம் தாங்க ஒரு பொருளை உபயோகிக்கணும், அதுக்கு மேல அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிருங்கன்னு சொல்லிருங்க. அப்பதான் அவங்களுக்கு நெகட்டிவ் எல்லாம் போய் அப்புறம் பாசிட்டிவ் வரும். அதை நீங்க சொல்லிருங்க. ஒரு பொருளையோ அல்லது அவங்க பயன்படுத்தக்கூடிய விஷயத்தையோ 10 வருஷத்துக்கு மேல பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. பழையதை மாற்றி புதியதை வாங்கி லைஃப்ல வந்து அப்படியே அவங்களுக்கு அடுத்தது வாங்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். இது என்ன அப்படின்னா கடன் தோஷம்,
அதே போல தர்தினிய தோஷத்தெல்லாம் நீக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுங்க. அதுக்கு ஒரு காரணம் கேட்பாங்கல்ல. இவங்க உணவை வந்து முருங்கைக்கீரை இருக்கா, அது காய்கறியில வந்து அதிகம் வந்து சேர்த்துக்கணும். முருங்கைக்காய், முருங்கைக்கீரை அதிகமா சேர்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஏன்னா ஆயில்ய நட்சத்திரம் வந்து இவங்களுக்கு விசேஷமான அதிர்ஷ்டத்தை தரும். இவங்களுடைய வீட்டுல உறவுகள் நெருங்கிய, இப்ப அத்தை வீடோ மாமா வீடோ அல்லது சகோதர சகோதரி வீட்டுல ஒரு விதவை, இளம் வயதில் விதவையானவங்க அல்லது டைவர்ஸ் ஆனவங்க இருப்பாங்களான்னு கேளுங்க. ஆமாம்பாங்க. அப்ப இவங்க என்ன செய்யணும்னா கண்டிப்பா கன்னிமார், கன்னி பெண்கள், சப்த கன்னிமாரும்பாங்க. இந்த பிரேமி, பிராமி, சாரி, அதே போல நம்ம வாராகி, இது போல வைஷ்ணவி தேவி, இது மாதிரி சப்த கன்னிமார்கள் இருப்பாங்க. அந்த கன்னிமார் பூஜை இவங்க எடுக்கணும். அது நீங்க தனிப்பட்ட முறையில வந்து கூட கேட்டுக்கலாம். அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி கன்னிமார் பூஜை எடுக்கணும்னு கேளுங்க, நான் சொல்லித்தரேன். அதே போல இவங்களுடைய ஃபேமிலி, குடும்பத்துல நீர்கண்டத்துல இருந்து தப்பிச்சவங்க, நீர்கண்டத்தை சந்திச்சவங்க இருப்பாங்க. அல்லது இறந்திருக்க கூட கூடும். தண்ணியில போயிட்டாங்க ஒரு குழந்தை அப்படின்பா. அப்ப எல்லாம் 10 குழந்தை 20 குழந்தை பெற்றுக்கிறாங்களா, அப்ப அந்த காலகட்டத்துல தாத்தா பாட்டி காலகட்டத்துல இருந்திருக்கலாம். அப்புறம் விஷ ஜுரம், ரொம்ப வந்து இந்த மூளைக்காய்ச்ச, இந்த மாதிரி இப்ப கொரோனா, அதுக்கு முன்னாடி இந்த நிறைய காய்ச்சல்லாம் வருது இல்லைங்க, அந்த மாதிரி விஷ ஜுரம் வந்து இறந்திருக்கிறவங்களும் இருப்பாங்க அவங்க ஃபேமிலியில. 35-40 வயதுக்குள்ள இவங்க மத்தியமமான வயசு. ஒரு மனுஷனுக்கு ஒரு 80ன்னு வைக்கல, அப்ப 35 to 40 இந்த வயசுல ஏதாவது ஒரு சிலருக்கு நிர்கதியான வாழ்க்கை, ஒரு நிம்மதி இல்லாம தனித்துவமா வாழக்கூடிய வாழ்க்கைய குடும்பத்துல அல்லது இவங்களுக்கே கூட நடக்கலாம். எழுதுறீங்களா? அடுத்தது சனி பகவான் அஸ்தம் நட்சத்திரம் சாரம் வாங்கினா, அஸ்த நட்சத்திரம் இருக்கு, சனி பகவானுடைய சாரம் வாங்கியிருக்கு அஸ்த நட்சத்திரம் அப்படின்னு சாரநாதன் பார்ப்போம். அப்படி இருந்தா அரசியல் துறையில இருப்பாங்க, அல்லது அவங்களுக்கு சப்போர்ட்டாவது இவங்க தொடர்புலையாவது வருவாங்க. கேட்டு பாருங்க. ஆமாம்பாங்க. குரு பகவானுடைய வந்து நட்சத்திர சாரம் கஸ்தமா இருந்துச்சுன்னா அப்பா தாத்தா வழியில வந்து 2 தாரம் இருக்குன்னு பச்சைங்களை எழுதி கொடுத்துருங்க. 2 தாரம் இருக்கும்னு சொல்லிருங்க. புதன் கிரகம் வந்து ஹஸ்த நட்சத்திரத்துடைய சாரம் வாங்கியிருந்தா ஆசிரியர், டீச்சிங் லைன்ல கண்டிப்பா உங்க ஃபேமிலியில யாராவது இருந்தாங்களான்னு கேளுங்க. அல்லது இவங்களே வந்து இந்த நட்சத்திரத்துல இருந்து குரு அங்க இருக்கிறாருன்னா, இப்ப 2 ஹஸ்தம் வருதுன்னு வச்சுங்க, அவங்க கண்டிப்பா இருக்கலாம். அல்லது அம்மா இது மாதிரி இருப்பாங்க, யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. அதே போல டீச்சிங் என்னது, குரு தொழில், ஆசிரியரா இருக்கிறது, ஒரு புரோகிரதரா இருக்கிறது, அதே போல ஜோதிடர் நம்மளையும் சொல்லிக்கலாம். சுக்கிர நட்சத்திரம், சுக்கிரன் கிரகம் வந்து இந்த அஸ்த நட்சத்திர சாரம் வாங்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்களுக்குன்னு பிராக்கெட்ல எழுதி வச்சுக்கோங்க. திருமணத்திற்கு முன்பே அம்மாவிற்கும் திருமணத்திற்கு பிறகு மனைவிக்கும் ஒரு பெரிய கஷ்டம், ஒரு கண்டம் தப்பிச்சு, அல்லது ஒரு அறுவை சிகிச்சை, அது மாதிரி பெரிய ஒரு பிரச்சனையில இருந்து இல்லாட்டி மீண்டிருப்பாங்க ஆண்களுக்கு. இது சுக்கரன் ஹஸ்தம் சாரம் வாங்குச்சுன்னா திருமணத்திற்கு முன்பு, இது வந்து ஜென்ஸுக்கு தான், ஆண்களுக்கு. மேம் சனி அஸ்த நட்சத்திர சாரம் வாங்கியிருந்தா சொன்னீங்களா, கொஞ்சம் அரசியல், அரசு துறையில் இருப்பாங்க, அல்லது சப்போர்ட் ஆவது கூட இருப்பாங்க. என் ஃப்ரெண்ட் இருக்காங்க, நான் கூட போறேன்மா. அடுத்தது
திருமணத்துக்கு பிறகு மனைவியா அது மாதிரி இந்த கஷ்டத்தை கொடுக்கும். நாம ரெக்கார்டு போயிட்டு இருக்குங்க மேடம், நீங்க பாத்துக்கலாம். முன்னோர்கள் வந்து கண்டிப்பா இவங்களுடைய ஃபேமிலியில தோட்டம் தொரவு விவசாயம் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு குரு வந்து பாடம் நடத்தும் போது வந்து ஒரு வீடியோ நேர்லயோ உட்காந்து பார்த்து கத்துக்கிறது தான் நமக்கு என்னன்னா ஒரு விசேஷமானது. அப்பதான் அந்த அது குரு பூர்ணிமா நாள்ல ஒரு அஸ்த நட்சத்திரத்தை பத்தி நம்ம பாடம் எடுத்துட்டு இருக்கோம். சந்திரனுடைய நட்சத்திரம் அப்ப எவ்வளவு ஒரு விஷயமா இருக்கு. அதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பௌர்ணமி நாள்ல உங்களுக்கெல்லாம் வந்து வந்திருக்க எல்லாருக்கும் பாக்கியம்னு அர்த்தம். எல்லாரும் போய் உட்காந்து அதை கவனமா எழுதணும்னா உங்களுக்கு டைம் இருக்கணும் அந்த ஆடியோ உட்காந்து கேட்கறக்கு. அப்புறம் அசால்ட்டா விட்டுருவீங்க, அப்புறம் மறந்துடுவீங்க. சரி, அஸ்த நட்சத்திரக்காரங்க வீட்டுல ஏதாவது ஒரு சாமி குத்தம் இந்த சாமி குற்றம் வாங்கல அது இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நேர்த்தி கடை ஒரு நேர்ந்துக்குவாங்க. இப்படி பண்றேன் அப்படி பண்றேன் கடை வெட்டுறேன் அல்லது பொங்க வைக்கிறேன்னு வேண்டிட்டு அது ஒரு பாப்பாவோ அல்லது இவங்களோ கணவன் மனைவியோ குழந்தைங்களுக்காக வேண்டிட்டு இது மாதிரி ஒரு பெண்டி நேர்த்தி கடன் பெண்டிங்ல இருந்துகிட்டே இருக்கும். கேளுங்க. ஆமாம்மா. எப்படி என்ன சொல்லலாம்னா இப்ப சாமிகிட்ட வேண்டிக்கிறோம், கடவுள்கிட்ட குலதெய்வமா இருக்கலாம் அல்லது ஒரு இஷ்ட தெய்வமா இருக்கலாம், அவங்க வீட்டுக்கிட்ட இருக்க ஒரு தெய்வமா இருக்கலாம். ஒரு கோரிக்கையை வச்சுறது, இதுதான் எனக்கு நடக்குதா இப்படி நான் இது பண்றேன் அப்படி அந்த கோரிக்கை வந்து அந்த வேண்டுதல் பிரார்த்தனை நடைபெற்றோம் அப்படி விட்டுறது. அடாடா 6 வருஷம் ஆச்சு, சரி அப்புறம் செஞ்சுக்கலாம். அப்படியே அந்த வேண்டுதல் பிரார்த்தனைய நிறைவேறாமலேயே வச்சிருப்பாங்களான்னு கேளுங்க. ஆமாம்பா. எழுதிட்டீங்களா? அடுத்தது, பெரும்பாலும் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு 2 திருமணம் வந்து ஃபேமிலியிலேயே கூட இருக்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இவங்க திருமண தடை தாமதம் அது 2ஆம் பாதம் இருக்குது அல்லது கிரகங்களுடைய சேர்க்கைகள் நிறைய விஷயங்கள் அந்த ஜாதக கட்டத்துல தெரியுது அஸ்த நட்சத்திரக்காரங்க பிறந்தவங்களுக்கு அப்படின்னா திருப்பைஞ்சிலி அல்லது கொடுமுடி செஞ்சு நம்ம அந்த சுக்கர பிரீத்தி செஞ்சுக்குங்கன்னு சொல்லிருங்க. சுக்கர பிரீத்தி அது ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நம்ம ஏற்பாடு பண்ணி தரலாம். அப்ப இது எப்படின்னா 3 இயர்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு 2 தடவை செய்யணும்னு சொல்லுங்க. ஒரு டைம் செஞ்சா உங்களுக்கு சக்சஸ் ஆகாது. பெண்களுக்கு வந்து இந்த தாலியை கழட்டுற பழக்கம் நிறைய பெண்களுக்கு இருக்காது. மாங்கல்யத்தை அவ்வளவு சீக்கிரம் கழட்ட மாட்டாங்க. ஆனா ஒரு சிலர் வந்து சில விஷயங்களுக்காக தோஷ நிவர்த்திக்காக கலட்டணும்னு சொல்லி இந்த பூராடம் அஸ்தத்துக்குள்ள சொல்லுவோம். இவங்க வந்து கட்டல் கால்ல வந்து 1 மணி நேரமாவோ அல்லது ஒரு நாளாவது தாலி மாங்கல்யத்தை கழட்டி வச்சுட்டு நம்ம பக்கத்திலே தான் இருக்க போறோம். ஸோ அந்த தோஷ நிவர்த்திக்கு இதோட டீட்டெயில்ஸ் வந்து என்கிட்ட நீங்க கேட்டுக்கலாம். அப்ப இவங்க வந்து செய்யறது அந்த மாங்கல்ய தோஷத்தை வந்து தீர்க்கும் நிவர்த்தி பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க வந்து கவனிங்க, ஆண்கள் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்குங்களேன். கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்களே பொதுவாகவே ஒரு பெண் மோகம் இருக்கும், பெண் மேல ஆசை, அதே போல பெண் தொடர்பு நிறைய இருக்கும். நல்லவங்களா இருந்து பழகக்கூடியவங்க இருக்காங்க. சில சகவாசங்கள் இவங்க கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப பெண் சகவாசங்கள் அதிகம் உண்டு, ஆதாயம் உண்டு அப்படி எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டேன் இவங்க ஒரு வெகுளின்னு. அப்ப உள்ளார ஒன்ன வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச மாட்டாங்க. உதவியா இருக்கிறது மற்றபடி நண்பர்களாக இருக்கிறதுக்கு நடப்பாங்க. பெரும்பாலும் இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க வேலைக்கு போறதுக்கு யோசிப்பாங்கங்க. ஜாபுக்கு, சொந்த தொழில், ஒரு மருத்துவ துறையில நான் சொன்ன மாதிரி டீச்சிங் லைனோ இது மாதிரி ஒரு விஷயத்த அல்லது ஏதாவது வியாபார விஷயம் தான் செய்வாங்க, சொந்த தொழில செய்வாங்க. இவங்களுக்கு இந்த தொழில் சார்ந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கு அம்மன் கோயில அபிஷேகம் செய்யறது சிறப்பு. பௌர்ணமி அன்னைக்கோ அல்லது திங்கட்கிழமையோ அம்மனுக்கு, எந்த அம்பாளுக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயில தேன் அபிஷேகம் பண்ண சொல்லுங்க, சிறப்புன்னு சொல்லுங்க. ஒரு சிலருக்கு கஞ்சத்தனம் இருக்கும்,
கரெக்டா இருக்கணும், செலவு பண்ணக்கூடாதுன்னு இருப்பாங்க. இவங்க ஸ்ட்ரீட் இப்ப கேட்டீங்கன்னா காமராஜர் தெரு, கலைஞர் தெரு, இது போல தலைவர்களுடைய பெயர்ல தான் இவங்களோட ஸ்ட்ரீட் இருக்கும். அல்லது ஏதோ அந்த ஊர் பேர் கூட அப்படி இருக்கலாம். நீங்க கேட்டு பாருங்க, ஆமாம்பாங்க. எதுவுமே இல்லைன்னா பக்கத்து தெரு பேராவது இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அந்த வளைவுல போய் அந்த அண்ணா தெருவுல வரணுங்க அப்படிம்பாங்க. 30 வயசுக்கு மேல திருமணம் செய்வது சிறப்புன்னு சொல்லிருங்க. ஆணா இருந்தா 31, பெண்ணா இருந்தா 27 வயசுக்கு மேல திருமணம் பண்ணுங்க, 27ல பண்ணுங்கன்னு சொல்றேங்க. அவங்களுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா தார தோஷமுடைய நட்சத்திரம். நீர்நிலை பகுதி, ஒரு கிணறோ ஏரி குட்டை ஆறு இந்த மாதிரி பக்கத்துலதான் அவங்க குடியிருப்பாங்க மேக்சிமம். அதே போல அது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவா கொடுக்கும். நிறைய பேரு தாய் தந்தைய பாத்துக்குவாங்க, அம்மா அப்பாவை நல்ல கவனமா வீட்டோட, அதான் சொன்ன முன்னாடியே குடும்ப பற்று, இந்த ஒத்துமையா இருக்கிறது, ஜாயிண்ட் ஃபேமிலில உங்களுக்கு பிடிக்கும், அப்படிதான் வாழ்வாங்க. பெருமாள் கோத்திரம் நிறைய பேர் இருப்பாங்க இவங்க ஃபேமிலியில. பெருமாள் கோத்திரம், விஷ்ணு பெருமாள் கோத்திரம் இருக்காங்களா தலைமுறையிலன்னு கேளுங்க. ஆமா, குடும்பத்துல வெளிநாட்டுல போய் வாழக்கூடியவங்க, வெளிநாட்டுல போகக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதெல்லாம் ரத்த சொந்தம். லவ் மேரேஜ் கண்டிப்பா இருக்கும், லவ்வபிள் அஃபெக்ஷன் இருக்கும், லவ் மேரேஜ் இருக்கும். இந்த நட்சத்திரத்துல என்னென்ன சுபகாரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத எழுதிக்கிங்க. வளைகாய்ப்பு, சீமந்தம், சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே, சாந்தி முகூர்த்தம், திருமணம், பெயர் சூட்டுதல், நேம் வைக்கிறது, சாதம் ஊட்டுறது, காது குத்துறது, உபநயம், இதெல்லாம் நம்மளுடைய நீங்க பஞ்சாங்கத்திலே கூட என்னென்ன நட்சத்திரக்காரங்க என்ன செய்யலாம் இருக்கு. கிரக பிரவேசம் பண்றது, பட்டாபிஷேகம், கிணறு வெட்டுதல், மருந்துண்ணுதல், ஒரு வியாபாரம் தொடங்கிறது, சங்கீதம், இது மாதிரி பாட்டு டான்ஸ் எல்லாம் கத்துக்கக்கூடிய அமைப்புல இருக்கவங்களுக்கு இந்த நட்சத்திரம் அன்னைக்கு போய் கத்துக்கலாம். சாஸ்திர சம்பிரதாயம் இது மாதிரி. அதே மாதிரி பெட் அனிமல்ஸ் மேல ரொம்ப அஃபெக்ஷனா இருப்பாங்க. அது எழுதிச்சுங்க. நாய்க்குட்டி பூனைக்குட்டி வளர்க்கறதெல்லாம் இவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க, வளர்ப்பாங்க. தெருநாய்க்காக சோறு வைப்பாங்கன்னு வச்சுங்களேன், அந்த நாய் பாருங்க அப்படின்னு கொஞ்சுவாங்க. ரைட். இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு உரிய தொழில் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொன்னோம். டீச்சிங்கு, கௌரவ தொழில், அது மாதிரி இராணுவம், போலீஸ்லாம் இருப்பாங்க. அதே போல இந்த பதிப்பகம், அச்சிடுதல், இந்த மாதிரி கைவினை பொருட்கள், பொம்மை தயாரிக்கிறது, டாய்ஸ், இதெல்லாம், தச்சர், நம்ம மாதிரி ஜோதிடரு, கைரேகை நிபுணர், மருத்துவத்துறை. இந்த இந்த கண்ணியே என்னன்னா அலோபதியை விட இந்த மலர் மருத்துவம், அதே போல ஆயுர்வேதிக், சித்தா, இதுல எல்லாம் கொஞ்சம் ஈடுபாடாக இருப்பாங்க. ஏன்னா அந்த புதனுடைய ஆதிக்கத்தினால. நல்ல கணக்கரா இருக்கிறது, அக்கௌண்ட் பாக்குறவங்க, ஆடிட்ரு, இது மாதிரி விஷயங்கள்லாம் இருப்பாங்க. மந்திரம் தந்திரம், அந்த உபநயம் பண்றதுலாம் ஈஸியா அவங்க வாயில கத்துக்குவாங்க, இந்த சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம். அதே மாதிரி நோட்டு புக் விற்கிறது, ஸ்டேஷனரியில் ஜாபு, இதெல்லாம் வச்சு காகிதம் சார்ந்த தொழில்கள், காகித ஆலையிலேயே ஒர்க் பண்றது, இதெல்லாம் கூட இருக்கும். ஓகே, இப்ப கருமா கோயில் எழுதிக்கிங்க. 1ஆம் பாதம் அஸ்த நட்சத்திரக்காரங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமண வாழ்க்கையில கண்டிப்பா பிரச்சனை ஏற்படும், கணவன் மனைவி ஒற்றுமை அவ்வளவா இருக்காது. இவங்க இப்ப அஸ்தம்ங்கிறது சந்திர ஓரை அஸ்த நட்சத்திரம் அன்னைக்கு போய் நம்ம செய்யணும். அப்ப மேஷத்துல போய் விழும், நவாம்சத்துல. அப்ப சித்திரை மாதம் 1ஆம் பாதம் கர்மா கோயில், ஈரோடு கொடுமுடியில இருக்கிற மகுடேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரும். கொடுமுடியில சிவன், விஷ்ணு, பிரம்மா, காவேரி கரைக்கரையில இருக்க பரிகார ஸ்தலமான கொடுமுடியில மகுடேஸ்வரரை போய் பார்க்கணும். எந்த மாசம்? சித்திரை மாசம் வரக்கூடிய அன்னைக்கு அஸ்த நட்சத்திரம் இருக்கணும், சந்திர ஓரை இருக்கணும். கவனத்துல கேட்டுக்குங்க. இப்ப அடுத்த பாதம் 2ஆம் பாதம். இவங்களுக்கு ஒரு திருப்தியே இல்லாத வாழ்க்கை இருக்கும், ரொம்ப ஆசை, என்ன எல்லாமே இருந்து அது தடையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கப்ப ஒரு கற்பனா சக்தியிலேயே வாழக்கூடியவர்னு அர்த்தம் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க.
இவங்களுக்கு ரிஷபத்துல போய் விழும். அப்ப நான் இப்படி இருக்கணும், மனைவிக்கு இதை செய்யணும் அதை செய்யணுமாங்க, ஆனா அது நடக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். இவங்க எங்க போய் விழும்? நவாம்சத்துல ரிஷபத்துல விழும். அப்ப மயிலாடுதுறையில திருவிழந்தூர், மயிலாடுதுறை திருவிழந்தூர் சந்திரன் சாபம் விமோச்சனம் பெற்ற கோயில். இது சந்திர பகவான் சாப விமோச்சனம் பெற்ற கோயில் ஸ்தலம்னு அர்த்தம். இங்க வள்ளியம்மன், வள்ளி அம்மன் பேரு வள்ளியம்மன். அந்த தாயாருக்கு அபிஷேக ஆராதனை அர்ச்சனை பண்ணி வழிபாடு எடுத்துக்கோங்க. 2ஆம் பாதம். அஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதம். இவங்களுக்கு எப்பயுமே வருமானம், ஒரு தொழில தடை கஷ்டங்கள், ஜீவனம் பண்றதுக்கே இவங்க ரொம்ப மீடேறி வரக்கூடிய அமைப்பா இருக்கும் அஸ்தம். சோ இவங்களுக்கு என்ன அப்படின்னா மிதுனத்துல போய் உங்களுக்கு விடும் நவாம்சத்துல. இவங்க என்ன வழிபாடு எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீர்காழியில இருக்கிற திருக்காவலம்பாடி அப்படிங்கிற இடத்துல அந்த கோயில இருக்கக்கூடிய கோபாலகிருஷ்ண செங்கமல நாச்சியார், கோபாலகிருஷ்ண செங்கமல நாச்சியார் அம்மனை வழிபாடு எடுக்கணும். அம்பாளுக்கு மல்லிகைப்பூ தாமரை எல்லாம் கொடுத்து குங்குமம் கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு நல்லா சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருந்துட்டு வரணும். 3ஆம் பாதம் அஸ்த நட்சத்திரக்காரங்க. அஸ்த நட்சத்திரக்காரங்க 4ஆம் பாதத்துக்கு எழுதுங்கோ. நல்லா தாய் தந்தை பாசம் இருக்கும். உயர்கல்வியில தடை, அடிக்கடி ஒரு வயசு சில வயசு காலத்துல படிப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க. இந்த 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க நல்ல பாசம் கொண்டவங்க. இவங்க கடகத்துல போய் விழுவும். எதுல? நவாம்ச கட்டத்துல. சோ இந்த 4ஆம் பாதக்காரங்க ஆடி மாசத்துல போய் வழிபாடு எடுக்கணும். ரெண்டாவது பாதம் வைகாசி மாதம். யாருமே கேட்கல, வைகாசி சொன்னா என்னன்னு தெரியல. எல்லாம் அப்படியே எப்படி எழுதுறாங்கன்னு தெரியல. இவங்க ஆனி மாசம் 3ஆம் பாதம். 3ஆம் பாதம் ஆனி மாசம் திருக்காவலம்பாடி. அடுத்தது 4ஆம் பாதம் ஆடி மாசம். இவங்க 3ஆம் பாதம் ஊர் மட்டும் கொஞ்சம் திருப்பி சொல்றீங்களா? திருக்காவலம்பாடி கோபாலகிருஷ்ணன் செங்கமல நாச்சியார் அம்மாள் தாயாருக்கு. அது நெட்ல போட்டு பாருங்க வந்துரும். சீர்காழின்னு போடுங்க. சிதம்பரம் சீர்காழி அங்க சீர்காழியில இருக்கு. சீர்காழியில திரு காவலம்பாடி. சரிங்க. கோபாலகிருஷ்ணன் செங்கமலர் நாச்சியார். அடுத்து 4ஆம் பாதம் ஆடி மாசம் வரக்கூடிய அன்னைக்கு என்ன நட்சத்திரம்? அஸ்த நட்சத்திரம். அன்னைக்கு சந்திர ஓரையில திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாளை போய் சேவிச்சுக்கணும். அங்க துளசி கற்கண்டு தாமரை எல்லாம் திருமஞ்சனம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு நல்லா 1 மணி நேரம் 4 மணி நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வழிபாடு எடுத்துட்டு வாங்க. இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க கர்மா கோயில வழிபாடு எடுக்கும் பொழுது நம்மளுடைய கர்ம வினை எந்த மாசத்துல சரியாகுங்கிறத சொல்லியிருக்கோம். எதுக்கு இத சொல்றோம்னா, அம்சக்கட்டத்தை வச்சு எந்த மாசம் போய் சூரியன் அங்க பிரவேசிக்கிறார், அப்ப நம்மளுடைய நட்சத்திர சந்திரன் போகும்போது போக சொல்லி இவ்வளவு விசேஷமா நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நம்ம சொல்லிட்டு வரோம். இப்ப இந்த நட்சத்திரம் முடிஞ்சிருக்கு. அடுத்தது சித்திரை நட்சத்திரம். அடுத்த வாரம் சந்திப்போம். ஏதாவது சந்தேகம் இருந்தா ஒரு 5 நிமிஷம் கேளுங்கோ, அல்லது இந்த நட்சத்திரம் சொன்னதெல்லாம் நல்லா இருக்கா உங்களுடைய ஃபீட்பேக்கு தாங்கும். மேடம் மக நட்சத்திரத்துக்கு 1ஆம் பாதத்துக்கு சொல்லுங்க மேடம் கோயில். மகத்துக்கு போயிட்டீங்களா? விட்டுட்டீங்களா? மகம் 1ஆம் பாதம் மேடம். 1ஆம் பாதத்துக்கு வேணுமா? ஆமாங்க. லேட்டா வந்தீங்களா? ஆமாங்க. ரைட்டு. இவங்களுக்கு சித்திரை மாதம் விருத்தாசலம் விருத்தபுரீஸ்வரர் சிவன் கோயில போய் வழிபாடு எடுக்கணும்.
சித்திரை மாதம் மக நட்சத்திரம் அன்னைக்கு யமகண்ட நேரத்துல விருத்தாச்சலம் விருத்தபுரீஸ்வரர். வேறங்க சந்தேகம்? தேங்க்ஸ் மேடம். நாள பௌர்ணமியில நம்மனால அஸ்தம் நட்சத்திரத்துக்கு நல்ல ஒரு வழிபாடு, அவங்களுடைய விசேஷங்கள், வாழ்க்கை தரம் எல்லாம் சொன்னோம். அவங்க வாழ்க்கையில எல்லாம் முன்னேறிக்க கோயில்ல சொல்லியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துடைய 27 நட்சத்திரத்துக்கும் பிடிஎஃபா நம்ம கொடுக்குறோம் குறைந்த ரேட்ல. நீங்க வச்சுக்கிட்டு நட்சத்திர நாயகி அப்படின்னு போட்டு நீங்க ஜாதக பலன் சொல்லலாம். இதை மட்டும் நீங்க சரி பண்ணிக்கிங்க, வாழ்க்கையில முன்னேறிக்கலாம்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? நாளைக்கு ஒரு நல்ல ஜோதிட ஆசான் வந்து நமக்கு நல்ல ஒரு தலைப்புல எடுக்க வரார். இன்னைக்கு எல்லாம் இந்த பௌர்ணமினால குறைஞ்ச நபர்கள் தான் வந்திருக்கீங்க. இன்னும் நிறைய பேத்துக்கு போய் சொல்லுங்க. நம்மளுடைய அந்த இலவச ஜோதிட குரூப்ல இருக்கிற லிங்கை எடுத்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? வாழ்க வளம். ரெக்கார்டிங் கிடைக்குமில்ல மேடம்? மட்டும்தான் போட்டிருக்கேன். நான் எப்பயும் லேடிஸோட ரெக்கார்டிங் மேக்சிமம் கொடுக்கறது இல்ல. ஏன்னா நம்மளோடது வந்து வெளியே வரக்கூடாதுங்கிறக்காக வந்து பயனடையவர்களுக்கு மட்டுமே நட்சத்திரத்துடைய சூட்சுமங்கள் கிடைக்கும். ஸோ அது மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா மற்ற ஜென்ஸ் நடத்துற ஒரு ஹெட்டிங்ல கிடைக்கும். போன தடவை காயத்ரி சங்கர் சார் நவாம்சத்துடைய சூட்சுமங்கள் லைவ்ல இருக்கு. அஸ்ட்ரோ லேடிஸ் ஆன்லைன் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல சந்தேகங்களை கேளுங்க. நம்மளுடைய சேனல், நம்ம மகளிருடைய பட்டிமன்றம், நிறைய பேர் நல்ல நல்ல தலைப்புல பேசியிருக்காங்க. லைவ்ல போய் பாருங்க, நிறைய ஜோதிட ஆசான்கள் பேசியிருக்காங்க. அதனால அஸ்ட்ரோ லேடிஸ் ஆன்லைன் இந்த சேனல் நம்மளோடது, நம்மளுடைய பேரவையோடது. நம்மளுடைய அதே விட அடிப்படை கற்றுக்கக்கூடிய தோழிகளை எல்லாம் வந்து சேர்த்து விடுங்க நம்ம குரூப்ல. நம்ம தமிழ்நாடு மகளிர்ல வந்து பெண்கள் மட்டும் இருக்காங்க, கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேல இருக்காங்க. நமது இலவச ஜோதிட வகுப்புல ஒரு 560-70 பேர் இருக்கீங்க. ஆன்மீக விபூதிங்கிறதுல ஒரு 300 பேத்துக்கு மேல இருக்காங்க. ஸோ அடியேன் ஆன்மீகமும் ஜோதிஷமும் சார்ந்து ஏதோ நமக்கு தெரிஞ்சதை இலவசமா கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு வித்யாதானம். அனைவருமே பயன்பட்டிருப்பீங்க. அனைவருக்குமே குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, இன்று வகுப்புக்கு வந்திருந்த அனைத்து ஆசான்களுக்கும் நன்றியையும் ஆசீர்வாதத்தை, உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கும் வேணும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிவாய நம. மேடம் நன்றி மேடம். குரு பூர்ணிமா வாழ்த்துக்களுங்கம்மா. சார் நாளைக்கு கரெக்டான டைம். சரிங்க. ஓகே. நன்றி மேடம். ஆண்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கறது. அதனால நாளைக்கு போஸ்டர் யாருன்னு போடுறேன் குரூப்ல. மேடம் ஃபீட்பேக் சொல்லாங்களா? சொல்லுங்க சார். வணக்கம் மேடம், பெங்களூர்ல இருந்து பாஸ்கருங்க என்னோட பேரு. இப்போ இன்னைக்கு ஹஸ்த நட்சத்திரத்துக்கு கொடுத்த அனைத்துமே என்னோட ஃப்ரெண்டு இருக்கிறாருங்க, அவருக்கு எல்லாமே செட் ஆகுது மேடம். இப்போ புதன்ல ஹஸ்தத்துல இருந்துச்சு அப்படின்னாக்கா, ஆசிரியர் சொன்னீங்க இல்லைங்களா, அவங்க மாமா அதே மாதிரி ஆசிரியருங்க, அவங்க தாத்தா தோட்டந்தரவு இது எல்லாமே வச்சிருக்கிறாருங்க மேடம். இது எல்லாமே கரெக்டா வருதுங்க மேடம். நல்லதுங்க, நன்றிங்க. தேங்க்யூ தேங்க்யூ. வெல்கம் மேடம். ஓகே, வகுப்பை முடிச்சுக்குவோம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு கொஞ்சம்